டாக்டர் எனக்கு அடிக்கடி ஈர்கள்ல இருந்து ரத்தம் வர்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஹீமோஃபீலியா இருக்குமா? இது எங்க கிட்ட காமனா கேட்குற கேள்விதான். ஹீமோஃபீலியான்றது ஒரு விதமான ப்ளீடிங் டிஸார்டர்னு சொல்லுவோம். பட் ஹீமோஃபீலியான்றது எக்ஸ்-லிங்க்ட் டிஸார்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல்ஸ்க்கு மட்டுமே வர்ற நோய் தான் ஹீமோஃபீலியா. அன்லஸ் ஃபீமேல்ஸ்க்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். சரிங்களா? ஆனா மத்த ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் 2 பேருக்குமே வரலாம். ஸோ என்ன மாதிரி நோய்கள் ப்ளீடிங் டிஸார்டர்னு சொல்லுவோம்னா, வான் வில்லிப்ரன் டிசீஸ், ஹீமோஃபீலியா, கிளான்ஸ்மன்ஸ் த்ரோம்பஸ்தீனியா, பெர்னார்ட் சோலியர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப விசித்திரமான பேர்கள் இருக்கும். பட் இது ரேரான டிசீஸ் தான். பட் நமக்கு இருக்கா இல்லையான்றது தெரியறது இம்பார்ட்டன்ட். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயிலையோ பல்லுலையோ ரத்த கசிவு அடிக்கடி ஆகிறது, இல்ல ப்ளீடிங் நிறைய, மென்ஸ்ட்ரேஷன்ல நிறைய ப்ளீட் ஆகுறது, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படுற அளவுக்கு ப்ளீடிங் ஆகுறது, அடிபட்டா ரத்த கசிவு நிக்காம போயிட்டே இருக்கிறது, இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப போற நிலைமைக்கு வர்றது. ஸோ இதெல்லாம் நார்மல் கிடையாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, இல்ல ஃபேமிலியில இந்த மாதிரி சிம்டம்ஸ் யாருக்காவது இருந்ததுனாலோ தனக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கான இவாலுவேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.